பனையூரில் உள்ள தாவேக தலைமை அலுவலகத்தில் விவசாயிகள் மற்றும் நில உரிமையாளர்களை கௌரவிக்க இருக்கிறார் நடிகர் விஜய். இதை பற்றின மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் யுவராஜ் வழங்க கேட்கலாம். யுவராஜ் வணக்கம். கூடுதல் விவரங்களை பகிரலாம். வணக்கம். தமிழக வெற்றி கழகத்தின் முதல் மாநில மாநாடு அக்டோபர் மாதம் 27ஆம் தேதி நடத்தப்பட்டது. இந்த முதல் மாநில மாநாட்டில் சுமார் 8 லட்சத்துக்கும் மேற்பட்ட கட்சியினுடைய தொண்டர்கள், ரசிகர்கள் என இந்த மாநாட்டில் கலந்து கொண்டனர். அந்த வகையில் இந்த மாநில மாநாடு வெற்றிகரமாக நடைபெற்றதாக அதை கருத்தில் கொண்டு அவங்களுடைய அந்த ஒரு காரணத்திற்காக அந்த மாநில மாநாட்டிற்கு தங்களுடைய அந்த முதல் மாநில மாநாட்டிற்காக இடம் கொடுத்த அந்த விவசாயிகளுக்கும் நில உரிமையாளர்களுக்கும் தங்களுடைய அந்த நன்றிகளை தெரிவிப்பதற்காக சென்னை பனையூரில் உள்ள அந்த அலுவலகத்தில் அவர் இந்த விவசாயிகளுக்கு நன்றி தெரிவிப்பதற்காக கட்சியினுடைய சார்பில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. அந்த வகையில் சுமார் 130க்கும் மேற்பட்ட விவசாயத்தினர் மற்றும் அவர்களுடைய குடும்பத்தினர் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதற்காக விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டியிலிருந்து பேருந்துகள் மூலமாக இந்த நிகழ்ச்சி அரங்கிற்கு ஏற்பாடு செய்யப்பட்டு இங்கு வருகை தந்து காலை 11 மணி அளவில் வருகை தந்து அவர்களுக்காக போடப்பட்டிருக்கக்கூடிய அந்த இருக்கையில் அமர வைக்கப்பட்டனர். அந்த வகையில் தற்போது சென்னை நீலாங்கரையில் உள்ள அந்த இல்லத்திலிருந்து புறப்பட்ட கட்சியினுடைய தலைவர் விஜய் சென்னை பன்னீர் உள்ள அந்த கட்சி அலுவலகத்திற்கு வருகை தந்திருக்கின்றார். அந்த வகையில் தற்போது அவர் வருகை தந்திருந்த அந்த காரானது அந்த கட்சி அலுவலகத்தின் முகப்பு வாசலில் நிறுத்தப்பட்டு அவர் காரில் இருந்தே கீழே இறங்கி வந்து வெளியில் நின்று கொண்டிருக்கக்கூடிய அந்த ஒவ்வொரு ரசிகர்களுக்கும் மற்றும் அந்த பத்திரிகையாளர்களுக்கும் தன்னுடைய அந்த வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு அந்த நிகழ்ச்சி நடைபெறக்கூடிய அந்த அரங்கிற்குள்ளே சென்றிருக்கின்றார். அந்த வகையில் 130க்கும் மேற்பட்ட விவசாயிகள் காலை உணவு, மதிய உணவு என அவர்களுக்கு உணவானது அளிக்கப்பட்டு தற்போது அங்கே போடப்பட்டிருக்கக்கூடிய அந்த இருக்கைகளில் வரிசையாக அமர வைக்கப்பட்டிருக்கின்றனர். அவர்களுடன் சந்தித்து கலந்துரையாடி பேசி பின்பு தங்களுடைய கட்சிக்காக மாநாட்டுக்காக இடம் கொடுத்த அந்த விவசாயிகளுக்கு எங்களுடைய அந்த நன்றிகளை தெரிவித்த பிறகு அவர்களுடன் ஒவ்வொருவருடனும் புகைப்படம் எடுப்பதற்காக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. அந்த வகையில் அந்த ஏற்பாடுகளானது அந்த கட்சியினுடைய தலைமை அலுவலகம் சார்பில் அந்த புகைப்படம் எடுப்பதற்கான அந்த ஏற்பாடுகள் தீவிரமாக நடைபெற்று வருகின்றது. அதே போன்று பாதுகாப்பு கருதி அவருடைய விஜயினுடைய பாதுகாப்பு கருதியும் மற்றும் பொதுமக்கள் அவரை சூழாமல் இருப்பதற்காக சுமார் 50க்கும் மேற்பட்ட பவுன்சர்கள் மஞ்சள் நிறை ஆடை அணிந்து வரிசையாக நிறுத்த வைக்கப்பட்டிருக்கின்றனர். இந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து விழுப்புரம் மாவட்டத்திற்கான அந்த மாவட்ட செயலாளர்கள் தேர்வு செய்யக்கூடிய அந்த ஒரு நிகழ்ச்சியும் நடைபெற இருக்கின்றது. இந்த மாநில மாநாட்டிற்கு இடம் கொடுத்த அந்த விவசாயிகளுக்கு நன்றி தெரிவித்த பின்பு விஜய் இங்கிருந்து புகைப்படம் எடுத்து இங்கிருந்து இன்னும் சற்று அந்த 1 மணி நேரத்தில் இந்த புகைப்பட நிகழ்ச்சி முடிந்த பின்பு இங்கிருந்து கிளம்புவார் என தகவல் வெளியாகி இருக்கின்றது. தாவேக மாநாடு நடைபெற இடம் வழங்கிய விவசாயிகள் மற்றும் நில உரிமையாளர்களுக்கு விருந்து கொடுத்து கௌரவிக்க பனையூரில் உள்ள தாவேக தலைமை அலுவலகத்திற்கு வந்திருக்கிறார் நடிகர் விஜய். நிலம் வழங்கிய விவசாயிகளுக்கு சைவ விருந்தானது அளிக்கப்பட்டிருக்கிறது. இதை பற்றின மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் யுவராஜ் வழங்க கேட்கலாம். யுவராஜ் வணக்கம். விவரங்கள். வணக்கம். அதே போன்று இந்த மாநில மாநாட்டிற்காக வருகை தந்திருக்கக்கூடிய ஒவ்வொரு விவசாயிகளுக்குமே சைவ விருந்தானது அந்த கட்சியினுடைய சார்பில் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது. குறிப்பாக அந்த கட்சி ஆரம்பிப்பதற்கு முன்பாக இயக்கமாக அந்த இருந்த காலகட்டத்தில் இங்கே வரக்கூடிய அந்த நிர்வாகிகள் கூட்டத்தில் ஒவ்வொருவருக்குமே அசைவ விருந்தானது பிரியாணியுடன் தரவுடவாக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கும். அந்த வகையில் தங்களுடைய அந்த கட்சியினுடைய அந்த வரக்கூடிய ஒவ்வொரு நிர்வாகிகளுக்குமே பிற்காலத்தில், அதாவது இந்த கட்சி ஆரம்பித்த அந்த நாள் முதலாகவே வரக்கூடிய ஒவ்வொருவருக்கும் அந்த சைவ விருந்தானது ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. அந்த வகையில் அந்த கல்வி விருதுகள் நடைபெற்ற அந்த 2 வருட கல்வி நிகழ்ச்சிகளுக்குமே சைவ விருந்தானது ஒவ்வொருவருக்கும் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. அதனை தொடர்ந்து பின்பற்றி வரக்கூடிய அந்த தமிழக வெற்றி கழகத்தினர் இன்று நடைபெற இருக்கக்கூடிய இந்த நன்றி தெரிவிக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சியிலும் இங்கு வருகை சென்றிருக்கக்கூடிய அந்த விவசாயிகளுக்கு சாதம், வடை, பாயாசம், பொரியல், சாம்பார், வத்த குழம்பு, ரசம், மோர், அப்பளம் என இங்கே வருகை சென்றிருக்கக்கூடிய ஒவ்வொருவருக்குமே அந்த சைவ விருந்தானது ஏற்பாடு செய்யப்பட்டு அவர்களுக்கான அந்த உணவுகளும் பரிமாறப்பட்டிருக்கின்றது. அவர்களும் வரிசையாக ஒவ்வொருவரும் இந்த இருக்கையிலேயே அமர வைக்கப்பட்டிருக்கின்றனர். இதன் பின்பு இந்த நன்றி தெரிவிக்கக்கூடிய நிகழ்ச்சி முடிந்த பிறகும் அவர்களுடன் அந்த புகைப்படம் எடுத்த பிறகும் அவர்களுக்கான அந்த மதிய உணவுகளும் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. அதே போன்று அவர்கள் வீடு திரும்பும் வேளையில் அவர்களுக்கான அந்த உணவு பார்சலாகவும் ஏற்பாடு செய்யப்பட்டிருப்பதாகவும் ஒரு சிலருக்கு அந்த மாவட்ட நிர்வாகிகள் மற்றும் மாவட்ட செயலாளர்கள் சார்பில் அந்த உணவுகளானது ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது. அதே போன்று இந்த விழுப்புரம் மாவட்டத்தினுடைய அந்த மாவட்ட செயலாளர்கள் தேர்வு செய்யக்கூடிய அந்த ஒரு கூட்டம் நடைபெற இருப்பதால் இங்கே வருகை தந்திருக்கக்கூடிய அந்த விவசாயிகள் ஒவ்வொருவரும் இந்த விஜய் அவர்களை சந்தித்த பின்பு அவர்கள் ஒவ்வொருவரும் அந்த பேருந்தின் மூலமாக தங்களுடைய சொந்த ஊர்களுக்கு திரும்ப இருக்கின்றனர். அவர்கள் திரும்பிய பிறகு
இங்க இருக்கக்கூடிய அந்த நிர்வாகிகள் மூலமாக கருத்து கணிப்பு கேட்ட பிறகு இந்த விழுப்புரம் மாவட்டத்திற்கான அந்த மாவட்ட செயலாளர்களான தேர்வு செய்யக்கூடிய அந்த ஒரு நிகழ்ச்சியும் நடைபெற இருக்கின்றது. அந்த நிகழ்ச்சியில் அந்த கட்சியினுடைய பொதுச் செயலாளர் புஷியானந்த் தலைமையில் அந்த கூட்டமானது நடைபெறும் எனவும் அந்த தகவல்கள் கிடைத்திருக்கின்றது. இந்நிலையில் தன்னுடைய அந்த முதல் மாநில மாநாடு வெற்றிகரமாக எந்த ஒரு அசம்பாவிதங்களும் ஏற்படாமல் அந்த வெற்றிகரமாக நடந்த அந்த ஒரு காரணத்தினால் தன்னுடைய அந்த மனதிலிருந்து அவர்களுக்கு நன்றி தெரிவிக்க வேண்டும் என்ற ஒரு காரணத்தினால் அவர்களுக்கு அந்த நன்றி தெரிவிக்கக்கூடிய தான் வந்து நேரில் நன்றி தெரிவிக்க வேண்டும் என்று விஜய் அவர்கள் நிர்வாகிகளிடம் கேட்டுக்கொண்டதாகவும் அதன் பேரிலேயே இந்த நிகழ்ச்சியானது ஏற்பாடு செய்யப்பட்டிருப்பதாகவும் அவருடைய தரப்பிலிருந்து தகவல்கள் கிடைத்திருக்கிறது. சுமார் அந்த மாநாட்டு திடலானது 96 ஏக்கர் பரப்பளவில் அந்த மாநாட்டு திடலானது அமைக்கப்பட்டிருந்தது. அதே போன்று அந்த மாநாட்டு திடலை சுற்றி இருக்கக்கூடிய அந்த பார்க்கிங் ஆனது 202 ஏக்கருக்கும் மேலாக ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. கிட்டத்தட்ட 296 ஏக்கர் கொண்ட இந்த மாநாட்டு திடலுக்காக ஒவ்வொருவருக்குமே ஒவ்வொரு விவசாயிக்கும் ஏக்கருக்கு 10,000 ரூபாய் பணம் வாங்கப்பட்டிருந்தது. அதற்கான ஒப்புதல்களும் போடப்பட்டிருந்தது. அந்த ஒப்புதல் போடப்பட்டிருந்த அந்த 1 மாத காலத்திற்குள் தாங்கள் எப்படி அந்த நிலத்தை பெற்றார்களோ அப்படியே திரும்ப தர வேண்டும் என்ற அந்த ஒப்புதல்களும் போடப்பட்டிருந்தது. அந்த வகையில் அந்த மாநாட்டு திடலை அமைத்திருந்த அந்த பந்தலானது தற்போது ஒவ்வொருவருக்கும் அந்த விவசாயிகளுக்கு திருப்பி ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது. அந்த ஒரு காரணத்தினால் தங்களுக்கு அந்த மாநாட்டு திடல் கிடைக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையானது மிகவும் சிரமமாக இருந்த காரணத்தினாலும் ஒவ்வொரு விவசாயிகளாக சேர்ந்து சிறு சிறு ஏக்கர்களாக சேர்ந்து இந்த 300 ஏக்கருக்கும் மேற்பட்ட அந்த நிலங்களை தங்களுக்கு கொடுத்ததால் அனைவரும் சேர்ந்து ஒற்றுமையாகவும் செயல்பட ஒரு காரணத்தினால் அந்த அனைத்து விவசாயிகளுக்கும் நன்றிகளை தெரிவிப்பதற்கான அந்த ஒரு தான் நேரில் வந்து இந்த நன்றிகளை தெரிவித்து அவருடன் புகைப்படம் எடுத்துக்கொள்ள தற்போது விழா அரங்கிற்குள்ளே அமர வைக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த விவசாயிகளிடம் தங்களுடைய அந்த கருத்து கணிப்புகளை கேட்டும், அதாவது மாநாடு எப்படி நடந்தது, தங்களுடைய ஊரில் அவருடைய வரவேற்பு எப்படி இருந்தது என்பது குறித்தும் தங்களுடைய அந்த மாநாட்டிற்காக சந்தித்த அந்த இன்னல்கள் குறித்தும் தன்னுடைய அந்த தனிப்பட்ட கருத்துக்களை குறித்தும் அவருடன் பேசி வருவதாகவும் தகவல்கள் கிடைத்திருக்கின்றது. அதே போன்று காலையில் அதாவது விழுப்புரத்திலிருந்து வரவழைக்கப்பட்டிருந்த அந்த விவசாயிகள் உடனிருந்த நிர்வாகிகள் தெரிவித்த பொழுது இந்த மாநாட்டிற்காக இடம் தேடும் பொழுது எவ்வளவு சிக்கல்களையும் இன்னல்களையும் தாங்கள் சந்தித்ததாகவும் அது குறித்தும் அவர் உரையாட இருப்பதாகவும் அதே போன்று இவ்வளவு இன்னல்களையும் மீறி தாங்கள் அந்த சிறு சிறு ஒவ்வொரு இடங்களாக சேர்த்து எப்படி இந்த மாநாட்டு திடல் உருவானது என்பது குறித்தும் இந்த இதிலேயே அவர்கள் விவாதிக்க இருப்பதாகவும் அதாவது உரையாடல் இருப்பதாகவும் அவர் தகவல்கள் தெரிவித்திருக்கின்றனர். முதலில் பல விவசாயிகள் இந்த மாநாட்டு இடங்களுக்காக தேர்வு செய்யும் பொழுது தாங்கள் அந்த விவசாய நிலங்களை தர மறுத்ததாகவும் பின்பு விஜய்க்காக இந்த மாநாட்டு திடலை தாங்கள் கொடுக்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்த பிறகு ஒவ்வொருவரும் அந்த சிறு சிறு இடங்களாக சேர்த்து கிட்டத்தட்ட 300க்கும் குறைவான அந்த 300க்கும் மேற்பட்ட அந்த நிலமானது மாநாட்டு திடலுக்காகவும் மாநாட்டு பார்க்கிங்காகவும் உருவாக்கப்பட்டிருந்தது. அந்த வகையில் தங்களுக்காக அந்த மாநாட்டு திடலுக்காக இடம் ஒதுக்கிய மற்றும் இடம் கொடுத்த அந்த விவசாயிகளுக்கு நன்றிகளை தெரிவிப்பதற்காக தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியானது அந்த மாநாடு முடிந்த அந்த 2 நாட்களுக்கு உள்ளாகவே இந்த நிகழ்ச்சியானது ஏற்பாடு செய்யப்பட்டிருந்ததாகவும் அவருடைய அந்த தகவல் தெரிவிக்கப்பட்டிருந்தது. அதே போன்று பல விவசாயிகள் தங்களுக்கு பணமே வேண்டாம் என்றும் இந்த விவசாய நிலத்தை நீங்கள் எடுத்துக்கொண்டு தங்களுடைய மாநாட்டை வெற்றிகரமாக நடத்த வேண்டும் என்றும் அவர்களிடம் ஒப்படைத்ததாகவும் பல விவசாயிகள் தகவல் தெரிவித்திருந்தனர். அந்த வகையில் தன்னுடைய அந்த முதல் மாநில மாநாட்டிற்கு எந்த ஒரு அசம்பாவிதங்களும் ஏற்படாமல் இருந்து அந்த மாநில மாநாட்டை வெற்றிகரமாக நடத்துவதற்காக முதலில் அடிக்கலாக அந்த இடங்களை வழங்கிய அந்த விவசாயிகளுக்கு நன்றிகளை தெரிவிப்பதற்காக தொடர்ந்து அவருடைய பாணியில் அவருடைய அந்த உரையாடி கொண்டு வருகின்றார் கட்சியினுடைய தலைவர் விஜய் அவர்கள். இந்நிலையில் அதே போன்று அந்த அமர வைக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த ஒவ்வொரு விவசாயிகளிடமும் அதே போன்று ஒவ்வொரு குடும்பத்தினர் மற்றும் அவர்களுடனான அந்த சந்திப்பானது மிகவும் அந்த ஒரு அற்புதமான சந்திப்பு என்று அவருடைய அந்த குடும்பத்தினர்கள் விவசாயிகள் தெரிவித்திருந்தனர். தாங்கள் இடம் கொடுத்ததற்கு அவர்களுடைய தரப்பிலிருந்து அதற்கான அந்த பணங்களை வழங்கிவிட்டார்கள் என்றும்